எனக்கு தெரிஞ்ச பல இன்வெஸ்டர்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோல்டு வந்து அது ஆபரண தங்கமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் அதை பேங்க்கில் அடமானமாக ஜுவல் லோன் ஒன்று வச்சு அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். வேறு டைரெக்டாக போய் செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து கோல்டு பார் கோல்டு காயின் வாங்குவீங்க. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், அந்த கோல்டு பார் கோல்டு காயினை நீங்கள் பேங்க்கில் போய் லோனாக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து நகை கிடையாது. அது வந்து ஒரு கோல்டு பார். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக எனக்கு ரிடம்ஷன் பண்ணி கொடுங்க, நான் அதை திருப்பி வேறு ஏதாவது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நீங்களே அந்த ஃபண்டை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. இந்த அசெட் கிளாஸ் வந்து உங்களுக்கு 10% கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியா இருந்தால் நமக்கு தெரிஞ்ச ஒரே அசெட் கிளாஸ் என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. அந்த ஃபண்டு வந்து எனக்கு 5 வருஷத்துக்கு தேவைப்படாது, பட் என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கடந்த ஒரு 4 மாதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, கோல்டோட விலை வந்து ஏறிண்டே இருக்குது. இந்த ஜனவரி டு ஏப்ரலில் வந்து கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 24% கிடச்சிருக்கு, அப்சல்யூட் ரிட்டர்ன். பட் கடந்த ஒரு வருஷமாக பார்க்கும்போது கோல்டோட ரிட்டர்ன் வந்து 30% இருக்குது. இது வந்து ஒரு 24-25 ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் கொடுத்த ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலண்டாக இந்த கோல்டோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி நாங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குவரிஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செஷனில் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படியெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான வரைமுறைகள் என்ன, எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணோன்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நல்ல க்ரோத் சினாரியோவில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட கோல்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த கோல்டை வந்து தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பல இன்வெஸ்டர்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோல்டு வந்து அது ஆபரண தங்கமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் அதை பேங்க்கில் அடமானமாக ஜுவல் லோன் ஒன்று வச்சு அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரேர். வேறு டைரெக்டாக போய் செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. எதனால் நான் அப்ரப்டாக முட்டாள்தனம்னு சொல்கிறேன் அப்படின்னா, பங்குச்சந்தைங்கிறது உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. அதில் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி துரிதமாக ஒரு லோவில் இருக்குது, எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களை உள்ளே வாங்க பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் கூப்பிடும்போதே உங்கள்கிட்ட நாங்கள் அடுத்த கேள்வி கேட்குறது என்னென்னா, எவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எல்லாத்தையும் கேட்டுடுறோம். அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இருங்க அப்படின்னு சொல்லி. வேறு நீங்கள் கோல்டில் லோன் போட்டிங்க அப்படின்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்னு ஒன்று வரும். கண்டிப்பாக அது வந்து 12% 14% இருக்கும். அந்த 14%க்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களோட ஸ்டாக்ஸ்லேருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ எக்காரணத்தை கொண்டும் ஒரு பர்சனல் லோன் வாங்கியோ இல்லை ஒரு ஜுவல் லோன் வாங்கியோ நான் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிக் நோ டு எனிதிங் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்கள். அந்த மாதிரியான யார் ஆலோசனை சொன்னாலும் அவர் வந்து ஒரு சரியான ஆலோசகர் கிடையாது அப்படிங்கிறது. இந்த சமயத்தில் ஒரு சின்ன டிப்ஸையும் ஒன்று சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். பேங்கராக இருந்ததுனால நிறைய பேர் வந்து கோல்டு பார் கோல்டு காயின் வாங்குவீங்க. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், அந்த கோல்டு பார் கோல்டு காயினை நீங்கள் பேங்க்கில் போய் லோனாக வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து நகை கிடையாது, அது வந்து ஒரு கோல்டு பார். பேங்க்கில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஜுவல் லோன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜுவல் லோன்னா அது வந்து நகையாக இருக்கணும், நகைனா அணிகலனாக இருக்கணும். ஸோ கோல்டு பாரை வச்சுன்னு அணிகலன் பண்ண முடியாது. ஆனால் அந்த கோல்டு பார் மேலே ஒரு சின்ன ஹுக் இருந்தது அப்படின்னா அது தட் வில் பிகம் டாலர். ஸோ நீங்கள் பேங்க்லேயோ கடையிலையோ வாங்கின பாரோ காயின்ஸோ ஹூக் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பேங்க்கில் வந்து நகை கடன் வந்து தரமாட்டாங்க. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் த நேயர்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ காயினோ பாரோ வாங்குறீங்கன்னா திருப்பி அதை கொண்டு போய்
நீங்கள் கடையிலே கொடுத்துட்டு நகையாக தான் வாங்க முடியும். இது ஒன்று. நிறைய இன்னொரு நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, சார் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ப்ராஃபிட் இருக்குது, ஸோ அந்த ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணி திருப்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குற நண்பர்களுக்கு சில சமயத்தில் சில பர்டிகுலர் தரப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நார்மலாக அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏப்ரல் டு மார்ச் அது வந்து ஃபினான்ஷியல் இயர், அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து ஆர்பிஐ வந்து டாக்ஸேஷன் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈக்விட்டிக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 1.25 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 1.25 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக எனக்கு ரிடம்ஷன் பண்ணி கொடுங்க, நான் அதை திருப்பி வேறு ஏதாவது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நீங்களே அந்த ஃபண்டை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இது அன்றைக்கே புக் பண்ணி அன்றைக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமானது. இல்லைனா மார்க்கெட் வேல்யூவேஷன் ஒரு 2 days 3 days இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற டெர்மினாலஜியில் சொல்கிறோம். இது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நீங்கள் அந்தந்த வருஷத்துக்கு உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா லிமிட் இருக்கிற டாக்ஸேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த பீரியடுக்கான 1.25 லட்ச ரூபா டேக்ஸ் எக்ஸம்ஷனை நான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த எக்ஸம்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ 1.25 lakhs நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துட்டு அன்னி டே என்ஏவியோ இல்லை அடுத்த நாள் என்ஏவியில் திருப்பி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹெல்த் கண்டிஷனை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய கஸ்டமர்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கன்க்ளூஷனாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் பங்கு சந்தையிலையோ இல்லை கோல்டுலையோ நான் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை அதுலேருந்து லோனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை அதை நான் விற்றுட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எங்கே இருந்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எந்த அசெட் கிளாஸ் வந்து உங்களுக்கு 10% கம்மியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியா இருந்தால் நமக்கு தெரிஞ்ச ஒரே அசெட் கிளாஸ் என்ன, ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, அந்த ஃபண்டு வந்து எனக்கு 5 வருஷத்துக்கு தேவைப்படாது, பட் என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க் டாலரன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர் ஆக போகிற சமயத்தில் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை புக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரீ க்ளோஷர் பண்ணுங்கள். மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ப்ரீ க்ளோஷர் பண்ணால் கூட அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். பீனல் இன்ட்ரெஸ்ட் மேபி 0.5% 1% போடுவாங்க, பட் ஈவன் தென் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டே வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த வட்டியிலேருந்து எடுத்துகிட்டு மொத்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லையோ ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய நம்மளோட கஸ்டமர்ஸ் பார்க்குறேன். நான் சொல்கிறது எல்லா தரப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, பட் இது ஒரு 50,000க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க, ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க நிறைய தரப்பட்ட நம்மளோட கஸ்டமர்ஸை பார்க்கும்போது அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அவங்களோட ஃபண்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா, சில அல்ட்ரா சென்னைலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கு அதுலேருந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து 2.5% தான் கிடைக்க போகுது. இப்போ அதையும் வந்து பேங்க் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஏப்ரல் மே மாதத்துலேருந்து ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால எல்லா விதமான ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டும் எஸ்பி அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக போகுது. எல்லா பேங்க்ஸும் அவங்க தே ஆர் கோயிங் டு அனௌன்ஸ் இட். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்கள் முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களால் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்க முடியும் அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் இப்போ ட்ரம்ப் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த 90 days பாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 90 days வாலட்டைலாக இருக்குங்கிறோம். ஸோ அப்போ லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு ஸ்டாகர்ட் மேனரில் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக வீக்லி எஸ்டிபி பண்ணி உங்களோட ஓவரால் லம்சம் பணத்தை அடுத்த ஒரு 90 நாளைக்குள்ளே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களோட லாங் டேர்ம் கோலான ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை வந்து நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதோட பெனிஃபிட் அடையலாம். ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கும்போது இல்லை அதை வந்து நகையை அடமானமாக வச்சோ இல்லை அதை விற்றுட்டோ நம்ம வந்து மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் அட் த சேம் டைம் வந்து பேப்பர் கோல்டாக இருக்கும், கோல்டு பாண்டாக வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சாவரின் கோல்டு பாண்டாக இருக்கும், இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இல்லை சாவரின் கோல்டு பாண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் மார்க்கெட் சினாரியோவில் தயவு செஞ்சு அதை அப்படியே வளர விடுங்க. சாவரின் கோல்டு பாண்டாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அப்புறம் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 8 வருஷத்துக்கு கழிச்சு வரப்போகுது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் ஆனால் அதை விற்க முடியும். பட் இந்த ஹைக்குங்கிறது ஒரு டெம்பரவரி ஹைக் தான். நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அப்ராக்சிமேட்லி இப்போ இருக்கிறதோட ஒரு 10% தான் ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஏறி இருக்குது அப்படின்னா தட் இஸ் எ கரெக்ஷன், சான்சஸ் இருக்குது இறங்கிறதுக்கு. ஸோ அப்படி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ கோல்டு பாண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டு ETF இருக்கட்டும், அது அப்படி உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு கண்டினியூஸாக வளர விடுங்க.
பண்ணுங்கள். உங்களுக்கு என்றைக்கு உங்கள் கோலை அச்சீவ் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கு என்றைக்கு அந்த பணம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அதை விற்றுட்டு அதுக்கான பெனிஃபிட்டை எடுத்துட்டு உங்கள் கோலுக்கான யூட்டிலைசேஷனுக்கு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம். மக்களுக்கு இன்னொன்று ஒன்று தோணலாம், கோல்டு மார்க்கெட் தான் ஏறிட்டே போகுதே, ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்னும் அது ஒரு புதிய உச்சத்தை தொடுமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கக்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ போட்டிருந்து ஒரு சில தரப்பட்ட ஒரு 5% 10% ப்ராஃபிட்லையோ இல்லை சம்டைம்ஸ் நெகட்டிவ்லையோ இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து திருப்பி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை தாராளமாக தோணலாம். அப்படி ஏதாவது ஒன்று தோணித்து அப்படின்னா தயவு செஞ்சு அதை கடைபிடிக்காதீங்க. ஏன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோலேயே நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கமாடிட்டிக்கு கோல்டாக இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம் ஒரு 10% தான் வெயிட்டேஜ் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இப்போ லோவாக இருக்குது அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. இந்த சமயத்தில் உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வாங்குங்க. ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டை வளர விடுங்க. கோல்டு இன்றைக்கி ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அது பின்னாடியே போகிறதுனால நாளைக்கு நம்ம அதுலேருந்து கிடைக்க போகிறது என்னங்கிறது கிடையாது. ஏன்னா கோல்டு ரேட் கண்டிப்பாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான சினாரியோ இருக்குது. இதுதான் வந்து குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, பொருளாதார வல்லுநர்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் இந்த கோல்டு பின்னாடியே போய் அதை வாங்க வேண்டாம். தயவு செஞ்சு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த யூனிட்ஸில் அந்த ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அக்யூமுலேட் பண்ணுங்கள். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். உங்கள் கோல் நேராகும்போது அதை ரிடம்ஷன் பண்ணி அதோட யூட்டிலைசேஷனை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக அடையலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.